வெல்கம் டு ஜயான் அர்னிங் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெஃபாக்கோ அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடியே வந்து லான்ச் ஆகிருந்துச்சு. ஒரு 2.5 மாதம் கிட்டே இந்த ஆப் வந்து ரன் ஆச்சு. ஓகேவா, எந்த ஒரு ஐடி ஃபைரிங்குமே இல்லாமல் இந்த ஆப் ரன் ஆச்சு. தென் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆஃபர்ஸ் போட்டு டோட்டலி ஐடி ஃபைரிங் பண்ணிவிட்டு அகெயின் ரீசெட் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுத்து 20 days தான் ஆகுது. இப்போ டோட்டலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ விட்ராவல் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் ஒரு 5 to 6 days ஆகுது. விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. விட்ராவல் தரணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணணும், ஆட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க மேனேஜர் சைட்லேருந்து. இதுக்கப்புறம் இதில் விட்ராவல் வராது. பிகாஸ் பழைய ஓல்டு ஐடியை எல்லாருமே ஓல்டு சிசியும் மெசேஜ் பண்ணி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில ப்ரொமோட்டர்ஸ் ஐடிஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ஐடிஸ் ரேண்டமாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் ஐடியுமே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்க விட்ரா வரணும் அப்படின்னா நீங்கள் வேலிட் மெம்பர்ஷிப்பாக ஆகணும், டேக்ஸ் பே பண்ணுங்கள், அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு விட்ராவல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. அதே மேனேஜர் வேறு லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ண சொன்னாலும் ஜாயின் பண்ணாதீங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா 10 to 15 daysக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெஃபாக்கோ ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து க்ளோஸ் தான். ஓகேவா, பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பில் ஒரு 3 daysக்கு மேலே விட்ராவல் வரலனாலே நம்ம வந்துட்டு அந்த ஆப் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிடுவோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே உங்களுக்கு விட்ராவல் வரல. ஓகேவா, இப்போ ப்ரீசேலில் வேறு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அந்த ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸில் ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ போட்ட அமௌண்ட்டை நீங்கள் 15 நாளில் எடுத்துடலான்னு கால்குலேட் பண்ணி போடுவீங்க. ஸோ வேண்டாம், ஏன்னா பெண்டிங் விட்ரா நிறைய வச்சுருக்காங்க. தென் வந்து பழைய ஐடி ஓப்பன் பண்ணி விட்டு அதில் ரிசீவ் கொடுத்து விட்ராவல் போடுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதில் பண்ணி அதில் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 30 daysல 15 days போனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பீங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரெஃபாக்கோ வந்து ஃபுல்லி க்ளோஸ் ஆக போகுது. ஸோ வந்துட்டு ஒரு ஃபேக் பண்ணுறதுக்காக தான் அகெயின் ஐடி ஓப்பன் பண்ணி 20 daysக்கு முன்னாடி ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே குரூப்பில் கொடுத்து ஒரு 2-3 நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் கொடுக்கல. ஸ்டார்டிங்லேயே போட்டவங்களாம் பிரின்சிபல் நெருங்கியிருப்பீங்க ஓரளவுக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் யாருமே வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அப்கிரேடோ ரெஃபரலோ பண்ணாதீங்க. நம்ம நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ், ஆக்டிவிட்டி பேஸ்ட், டாஸ்க் ஆப்பு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியூவாக லான்ச் ஆன ஆப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற க்ளோசிங் வீடியோஸ், தென் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டெய்லி வந்து ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ், என்ன ஆப் எப்போ லான்ச் ஆகிருக்கு, என்ன ஆப் எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற டெய்லி அப்டேட்ஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுப்பேன். ஸோ கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.